வணக்கம். பேரமைதியும் தெய்வீகத்தன்மையும் நிறைந்த இந்த ஒரு அழகான விளக்கு உரைக்கு உங்களை நான் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம இந்த பிரபஞ்சத்தோட ஆன்மீக உண்மைகளை பத்தியும், தேவர்கள், தேவதைகள் அப்புறம் பல்வேறு அண்ட சக்திகளை பற்றிய ஆழமான ரகசியங்களை பத்தியும் ரொம்ப தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இது சும்மா ஒரு தகவல் சொல்ற பதிவு கிடையாதுங்க. இது நம்ம ஆன்மாவை விடுதலையை நோக்கி கூட்டிட்டு போற ஒரு அற்புதமான வழிகாட்டி. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு பார்த்துடலாமா? முதல்ல 14 பிரபஞ்ச உலகங்கள், அடுத்து தேவர்கள்னா உண்மையிலேயே யாரு, அப்புறம் தேவர்களுக்கும் கீழ்நிலை சக்திகளுக்கும் உள்ள வித்தியாசம், உண்மையான பக்தியோட அடையாளங்கள், கடைசியா அந்த உன்னதமான தெய்வீக இணைப்பு. இது எல்லாத்தையும் பத்தி ரொம்ப விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த 14 பிரபஞ்ச உலகங்கள், அதாவது லோகங்களோட அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவா வேதங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை 14 லோகங்களா பிரிச்சிருப்பாங்க. ஆனா இது எல்லாமே நம்ம பார்க்குற சாதாரண பௌதிக கிரகங்கள் கிடையாதுங்க. இது ஒவ்வொன்றும் உணர்வு நிலைகளோட வெவ்வேறு பரிமாணங்கள். இதுல முதல் 7 மேல் உலகங்களை வியாகிருதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது முழுக்க முழுக்க நல்லிணக்கம், ஒற்றுமை அப்புறம் ஆன்மீக உண்மையோட தலங்கள். அதே சமயம் மீதி இருக்கிற 7 கீழ் உலகங்களை பாதாளங்கள்னு சொல்லுவோம். இது அறியாமை, மாயை, உலக ஆசைகள் நிறைஞ்ச தலங்கள். நம்மளோட கர்ம வினைகளோட அதிர்வெண்களுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த தலங்கள்ல நம்ம ஆன்மா பயணம் செய்யுது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த லோகங்களை விழிப்புணர்வோட வெவ்வேறு படிநிலைகளா நாம பார்க்கலாம். சத்தியலோகம், பூலோகம் மாதிரியான மேல் உலகங்கள் நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவுது. ஆனா அதல பாதாளம் மாதிரியான கீழ் உலகங்கள் நம்ம அகங்காரத்தால உண்மையை மறைச்சிடுது. நாம தினமும் நம்ம சிந்தனைகளுக்கு ஏத்த மாதிரி இந்த உணர்வு நிலைகளுக்கு நடுவுல மாறிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த 14 உலகங்களையும் தாண்டி வைகுண்டம், சிவலோகம் அப்படின்னு சொல்லப்படுற முடிவற்ற பேரானந்தம் நிறைஞ்ச நிரந்தரமான உலகங்களும் இருக்கு. அங்க பிறப்பு, இறப்பு அப்படிங்கிற சுழற்சியே கிடையாது. சரி, இப்போ நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். தேவர்கள்னா உண்மையிலேயே யாரு? அந்த பிரபஞ்ச சக்திகள்னா என்ன? தேவர்கள் அல்லது தேவதைகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒளிரும் தன்மையுடையவர்கள்னு அர்த்தம். இவங்கள நம்ம மேற்கத்திய நாடுகள்ல சொல்ற கடவுள் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கிட முடியாது. ஒரே ஒரு எல்லையற்ற பிரம்மாண்டமான முழுமையான யதார்த்தம் இருக்கு இல்லையா? அந்த பிரம்மானோட பல்வேறு பண்புகளையும் பிரபஞ்ச ஆற்றல்களையும் பிரதிபலிக்கிற ஒளிமயமான சக்திகள் தான் இந்த தேவர்கள். தேவர்கள் அப்படிங்கிறவங்க சுயமாக ஒளிரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல்கள். அவங்க நம்ம மனசோட குறிப்பிட்ட சில தூய்மையான நிலைகளோட நேரடியாக தொடர்புடையவங்க. இந்த ஒளிமயமான வடிவங்களை நம்ம தியானிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஆன்மீக விழிப்புணர்வு விரிவடையுது, நமக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்குது. இது ஏதோ கற்பனை கிடையாதுங்க, நம்ம உணர்வுகள்ல உண்மையிலே நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த தெய்வீக ஆற்றல் சில சமயம் பெண்பால் சக்தியாகவோ, அதாவது தேவியாகவோ, இல்லனா ஆண்பால் சக்தியாகவும் வெளிப்படுது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்ச சக்திகள் நம்ம உடம்புல இருக்கிற புலன்களோட நேரடியாகவே இணைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பிராணன், பார்வை, செவித்திறன், இது எல்லாமே அந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் ஆற்றல்களோட சின்ன சின்ன வடிவங்கள் தான். அதனால ஒரு தேவதையை நம்ம வழிபடும் போது அது வெறும் வெளிப்புற சடங்கு மட்டும் கிடையாது. அது நம்ம உள் உணர்வுகளை பண்படுத்தி தர்மத்தோடையும் பிரபஞ்ச விதிகளோடையும் நம்மள ஒன்றிணைக்கிற ஒரு அற்புதமான செயல்முறை. அடுத்ததா தேவர்கள் மற்றும் கீழ்நிலை சக்திகளுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவர்கள் அப்படிங்கிறவங்க எப்பவுமே தர்மத்தோட இணைந்த கருணை வடிவானவங்க. இவங்கள நம்ம வழிபடும்போது நம்ம அகங்காரம் அழியுது, வாழ்க்கையில ஒரு நிலையான அமைதி கிடைக்குது. ஆனா அசுரர்கள் பாத்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே அதிகாரத்தை மையமா வச்சு செயல்படுறவங்க. இவங்க நம்ம ஆசைகளையும் அகங்காரத்தையும் தூண்டி விடுவாங்க. அதுவே பிரேதங்கள், யக்ஷர்கள் மாதிரியான கீழ்நிலை சக்திகள் எப்பவுமே ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி தான் செயல்படுவாங்க. அதாவது தற்காலிகமா சில ஆசைகளை நிறைவேற்றினாலும் கடைசியா இவங்க உங்களை உலக மாயைகள்ல ரொம்ப மோசமா சிக்க வச்சிருவாங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கீழ்நிலை சக்திகள் உங்களுக்கு சில தற்காலிகமான வரங்களையோ ஆற்றல்களையோ உடனே கொடுக்கலாம். ஆனா அது உங்க கோபத்தையும் காமத்தையும் பொறாமையும் பல மடங்கு அதிகமாக்கிடும், உங்களை சுத்தமா அமைதியற்றவரா மாற்றிடும். ஆனா உண்மையான தேவர்கள் அல்லது தேவதைகளோட சக்தி அப்படி கிடையாது. அது உங்ககிட்ட பணிவையும் நிலையான ஞானத்தையும் மன உறுதியையும் வளர்க்கும். உங்க ஆன்மாவை முழுமையா தூய்மைப்படுத்தி முக்தியை நோக்கி உங்களை அழகா வழிநடத்தும். சரி, இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். உண்மையான பக்தியோட அடையாளங்கள் என்னென்ன? உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்துக்கான சில மறுக்க முடியாத அடையாளங்கள் இருக்கு. அதை நான் படிப்படியா சொல்றேன். முதலாவதாக, உங்களுக்கு பொருளாசைகள் மேல இருக்கிற பற்று கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். இரண்டாவதாக, வாழ்க்கையில எவ்வளவு இன்ப துன்பங்கள் வந்தாலும் அதை அலட்டிக்கொள்ளாத ஒரு ஆழமான அமைதி உங்களுக்குள்ள பிறக்கும். மூன்றாவதாக, கோபம், பேராசை மாதிரியான கீழ்நிலை உணர்வுகள் உங்களை விட்டு முற்றிலுமா விலகிடும். இறுதியா,
எந்த சலனமும் இல்லாம மிக ஆழமா தியானம் செய்யற திறன் உங்களுக்குள்ள ரொம்ப இயல்பா மலரும். இதுதான் உண்மையான தேவதா உபாசனையோட பலன். ஒரு ஆன்மீக மனிதனுக்கு தேவையான அந்த உயர்ந்த குணங்களை எந்த ஒரு கீழ்நிலை சக்தியாலும் கண்டிப்பா தந்துவிட முடியாதுங்க. நீங்க உண்மையான பெரும் தெய்வங்களை நெருங்க நெருங்க மட்டுமே அவங்க உங்களை பற்றற்றவர்களாகவும் ஒரு முழுமையான ஆன்மீகவாதியாகவும் மாத்துவாங்க. நம்ம குணங்கள்ல ஏற்படுற இந்த தூய்மையான மாற்றம் தான் நம்ம சரியான பாதையில போறோம் அப்படிங்கிறதுக்கான உண்மையான அடையாளம். இப்போ நம்ம விளக்க உரையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அந்த உன்னதமான தெய்வீக இணைப்பை பத்தி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். தனி மனிதனோட உணர்வும் இந்த பிரபஞ்சத்தோட முழுமையான யதார்த்தமும் ரெண்டும் ஒன்னா கலந்து தூய்மையான உணர்வு நிலையா, அதாவது பிரம்மனா மாறதைத்தான் இது குறிக்குது. இங்க பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள் அப்படிங்கிற அந்த இருமை நிலையே சுத்தமா மறைஞ்சிடுது, எல்லாம் ஒன்றாகிடுது. ஆன்மீக பரிணாம வளர்ச்சியோட மிக உயர்ந்த நிலையில பாத்தீங்கன்னா, வழிபடுறவன், வழிபடப்படுற தேவதை, அப்புறம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், இந்த மூன்றும் ஒன்றிணைந்து ஒரே தெய்வீக உணர்வோட தொடர்ச்சியான ஓட்டமா மாறிடுது. இந்த ஒளிரும் தேவர்கள் மேல நாம காட்டுற உண்மையான பக்தி அப்படிங்கிறது வெறும் சடங்கு கிடையாதுங்க. அது நமக்குள்ள இருக்கிற எல்லையற்ற சொந்த தெய்வீக தன்மையை நாமளே உணர்ற ஒரு உன்னதமான பயணம். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்குள்ள கண்டிப்பா பல புதிய தேடல்களை உருவாக்கியிருக்கோம் நான் நம்புறேன். இன்னைக்கு உங்க உணர்வுல எந்த பிரபஞ்ச சக்திகளை நீங்க அழைக்க போறீங்க? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்கவுரை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா மறக்காம நம்ம @divinevibes39 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக ஒளியை தேடுற உங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.